ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் எப்படி உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்கு நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணலாங்கிற இந்த பதிவு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பார்த்தோன்னா அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் இந்த வீடியோ முழுமையாக எடிட் பண்ண முடியும். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக நினைச்சா ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியும். அடுத்து மேலே எனக்கு வீடியோ போகிற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பருக்கு வந்தீங்கன்னா கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆளில் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நம்பர்களும் பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டிங்களே என்னென்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆளில் இருக்க என்ன கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள லைட் மோஷன் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 இமேஜ் இருந்தால் போதும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த வீடியோ வந்து உங்கள் மொபைல் பண்ண நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். வெறும் 8 இமேஜ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 8 இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன், அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ 8 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 இமேஜோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் ரேஷியோ தான், அதாவது 4:5. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதே மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டு பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வியூவல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் போதும். இதே மாதிரி அந்த ஃபோல்டரில் நீங்கள் எடிட் பண்ணி வச்ச இமேஜ் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜ் எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜை இதே மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இமேஜ் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு அதாவது ப்ளஸ் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆடாரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணால் மட்டும் தான் மேலே அந்த 3 டாட் ஐக்கான் வந்து காமிக்கும். அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலேருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 5வது ஆப்ஷன் வந்து ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணப்போ இந்த இமேஜ் இந்த அளவு ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்ட 2 வரல நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ மூவ் பண்ணி பேஸ் நல்லா தெளிவாக தர அளவு இந்த அளவுக்கு நீங்கள் கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எடிட் பண்ண இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு சேர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரம் PNG இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும், அதை கிளிக் பண்ணால் போதும் இந்த இமேஜ் உங்களது மொபைல் ஃபோனில் உள்ள கேலையில் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் பேக் போய்க்கலாம். பேக் போய்ட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ பண்ண மாதிரி பார்த்தேன்னா ஒரு 8 இமேஜ் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து சைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 8 இமேஜோட சைஸை நான் இப்போ சேஞ்ச் பண்ண மாதிரி 4:5 ரேஷியோவில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக சொல்கிற வீடியோ லென்த் ரொம்ப பேரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதை நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுடலாம். அது ஏற்கனவே நீங்கள் 8 இமேஜ் சேவ் பண்ணியிருப்பீங்க. சேவ் பண்ணக்கப்புறம் அந்த நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணது. ஒன்று பார்த்தீங்கன்னா 3D சாங் பீட் மார்க் ஒன்று கொடுத்துருப்பேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட். நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த 2 எஃபெக்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ப்ரிசெட் ஃபைலை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரீசெட் ஃபைலை உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது சைன்இன் பண்ண சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 ப்ரீசெட் ஃபைலை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் நீங்கள் எதை கிளிக் பண்ணு கேட்டிங்கன்னா சேக் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அதை கிளிக் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களோட இன்ஸ்டாகிராம் நேம், அதுக்கடுத்து உங்களோட அது லோகோ, அதுக்கடுத்து பார்த்தா உங்களோட இமேஜ் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சேக் எப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண சொன்னேன். அதை தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ சேக் எப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். கீழே பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் கீழே பார்த்தா இந்த லோகோ நம்ம இதுன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே எடுத்து பார்த்தோன்னா ஒரு சிசி எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ யூசர் நேம் சொல்லி மேலே ஒரு கொடுத்துருப்பேன், ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லிரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தோன்னா ஏஐ டெஸ்க்குன்னு போடி அது எடிட் டெஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதை டைப் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் ஆப்பில் 9 அது 4:5 நீங்கள் எடிட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் பண்ணணும். அது எங்கே சேவ் ஆகிருக்கும் கேட்டிங்கன்னா மேலே ஒரு ஆரம்பம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் மோஷன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடிட் பண்ண அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். அதில் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். அதுக்காக குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை என்னென்ன ஆட் பண்ணிக்க நான் சொல்லிக்கிறேன். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எடிட் குரூப் வைக்கோங்க. எடிட் குரூப் பண்ணி அது வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பேன், டச் பண்ண வேண்டாம். அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அது இமேஜ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜில் இப்போ உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கே குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ஃபுல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபுல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லோகோ ஏதாவது ஒரு லோகோ கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணப்போ அந்த லோகோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். நீங்கள் வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த போஸ்ட் இருக்குது, உங்களோட இமேஜ் ஐடி நேமு லோகோ எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ இதை சேவ் பண்ணதுக்கு மேலே ஒரு சேர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும், அதை கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். பேக் வந்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ ஒரு 8 இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த 8 இமேஜ் நீங்கள் இதில் ஆட் பண்ணி அந்த 8 இமேஜ் நீங்கள் இதே மாதிரி வந்து பிஎன்ஜி இமேஜை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது எப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தா செகண்ட் இமேஜ் வேறு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தா எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி கேட்டால் அந்த கீழே உள்ள அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் அடுத்த இமேஜ் இது மாதிரி சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே மேலே ஆரம்பம் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கலர் அண்ட் அதாவது கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்து அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த இமேஜ் அதே இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த 8 இமேஜோட சைஸ் இதில் ஆட் பண்ணி இந்த ஃப்ரேம் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 8 இமேஜ் அதாவது 8 பிஎன்ஜி இமேஜ் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கோங்க. நான் 2 தான் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக சொல்லுற வீடியோ லென்த் ரொம்ப போயிடும். நீங்கள் 8 இமேஜ் நான் அப்போ பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இப்போ வந்து 3D சாங் பீட் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கலாமே இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கெங்கே என்னென்ன இமேஜ் ஆட் பண்ண சொல்கிறேன் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நான் கீழே ஒரு ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஆடியோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணி விட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாத நம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிற்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணணும். அது உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணணும். அதில் நான் நேமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், பேக்ரவுண்ட் இமேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆடியோக்கு மேலே வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த இமேஜ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியாது. இப்போ நல்லா இமேஜ் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். அது நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 1 ஃபோட்டோ 3ன்னு சொல்லி ஒரு 8 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த 8 ஃபோட்டோலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போது இன்ஸ்டாகிராம் அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி லோகோட பிஎன்ஜி இமேஜோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் அது நேம் ஐடி லோகோ எல்லாத்தோட அதாவது எல்லாமே ஆட் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை உள்ள வந்து ஆட் பண்ணணும். அது எப்போ நான் சொல்கிறேன். இப்போ இமேஜ் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியாது. இங்கே லாஸ்ட் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இங்கே ஒரு கொஞ்சம் இருக்கும் பார்த்து அந்த சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கும். அவங்களுக்கு வந்து தெரியாது. ஒவ்வொரு ஃபோட்டோ மூவ் ஆகி வரும்போது அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்க்கோங்க. அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த லோகோ சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜ் கலர்ஃபுல் ஆப்ஷன், அதுக்கடுத்து ஸ்டார் சிம்பிள், அதுக்கடுத்து கீழே வந்து அடுத்த இமேஜ். அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 8 இமேஜ் இருக்கும். அந்த 8 இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஒவ்வொரு இமேஜ், அதாவது வேறு இமேஜ் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் இருக்கும். ஒரு 8 இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த 8 இமேஜ் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 இமேஜ் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் 8 இமேஜ் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணோன்னே பார்த்தா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். மேலே பாருங்கள், மேலே பார்த்தா ஒரு குரூப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இதே மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் 1 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட் குரூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள இதே மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் சரி நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜ் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 8 இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 இமேஜ் இருக்கும். அந்த 8 இமேஜில் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி கேட்டிங்கன்னா ஃப்ரேமோடு இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம இப்போ ஃப்ரேமோடு எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா லோகோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது யூசர் நேமு, அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்துக்கும். மேலே நீங்கள் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 8வது இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த லோகோட உள்ள இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் உள்ளே வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்க்குங்க. அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் இதே மாதிரி பார்த்து நீங்கள் லோகோவோட சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 8 இமேஜ் உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்போட சைஸ் நீங்கள் உள்ள இமேஜ் ஆட் பண்ண உங்களுக்கு இமேஜோட அந்த குரூப்போட சைஸ் வந்து சிறுசாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடியோட எண்டு வரை இஷ்டம் பண்ணி வரணும். அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆடியோ அதாவது ரைட் சைடு இதே மாதிரி ஆடியோ எண்டு வரையும் மூவ் பண்ணிட்டு இங்கே நான் ஒரு 2 ஆரம் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆரம் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா. அவ்வளோ ப்ரெஸ் நீங்கள் வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்களும் இது வந்து தெரியாமல் போயிடும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் இந்த இது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் இமேஜ் உள்ள குரூப்பில் ஆட் பண்ண இமேஜோட சைஸ் வந்து அதாவது குரூப்போட சைஸ் சுருங்கிடும். நீங்கள் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. குரூப்போட அந்த ஸ்டார்டிங் வந்து அதாவது குரூப்போட என்ட்ரன்ஸில் வந்து வந்தாரு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அதாவது சேம் இமேஜ்னு சொல்லி கொடுத்து சேம் பிக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இமேஜ் இந்த இடத்துல என்ன இமேஜ் வருதோ அதே இமேஜ் இங்கே மேலே நான் சேம் பிக்குன்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பார்த்துக்கும் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். அந்த இடத்துல பார்த்துக்கும் இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜ் என்ன இமேஜ் ஆட் பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம இது லோகோ இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 8 இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ அந்த இமேஜ் சேம் பிக் இருக்கிற அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சேம் இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது இந்த இமேஜ் தான். இதில் பார்த்தா லோகோ எதுவுமே இல்லை. அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆடாரு. பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இமேஜ் இருக்கோ அதே இமேஜை நான் இதுலேயும் நான் சேம் பிக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைட் சைடு இதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்துங்க இப்போ என்ன இமேஜ் இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ எனக்கு இந்த இமேஜ் தான் இருக்குது. அதே இமேஜை நான் இந்த இடத்துல ஆட் பண்ண ஓகே. அந்த சேம் பிக்குன்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்கிட்டேன். அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அதே இமேஜ் இந்த பார்த்தீங்களா அதே இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நான் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஓகேவா. இப்போ இங்கே நான் பார்த்து இந்த இடத்துல எனக்கு என்ன இமேஜ் இருக்கோ அதே இமேஜ் எனக்கு இதில் இருக்கும். ஓகேவா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன இமேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்கிட்டு அந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே இமேஜ் இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி ஓகேவா. இப்போ நான் பண்ண மாதிரி பார்த்து நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக பார்த்து நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் போதும் வீடியோ பார்த்தா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்படியே நீங்கள் சேவ் பண்ணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறாட்டி மேலே ஒரு சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக் வந்துக்கோங்க. அந்த சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணுறா என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு இமேஜோட குவாலிட்டி பார்த்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேக் எப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடு இது மாதிரி மூவ் பண்ண 3 ரெக்டாங்கில் சேப் ஆட் பண்ணி அதில் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பேன்.
இந்த 3 லேயர் நீங்கள் வந்து காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காப்பி பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் கன்னைக்கான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கன்னைக்கான் லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி டிக் வரும். இதே மாதிரி வரிசை இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போது இந்த 3 லேயர் உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாங் பீட் மார்க் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் ஒரு ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்தா போதும். அந்த 3 லேயர் இங்கே வந்து ஆடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டி பார்த்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த 3 நீங்கள் ஆடியோட எண்டு வரை இஷ்டம் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு வரை இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கீழே 2 ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் போது இஷ்டம் ஆயிரும். அவ்வளோதான். வீடியோ பார்த்தா ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இது எப்படி நீங்கள் சேவ் பண்ணாங்கிறத பார்த்துலாம். இந்த சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சேர் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் வச்சுருக்காங்க. செக் பண்ணி விளையாடி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் ஒரு 100% ஓடிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் பேட்டால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் வந்து கட் ஆயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் முடியும். ஒரு சேவை கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் மொபைல் ஃபோனில் கேள்வி வந்து சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.